நம்ம வீட்டுக்கு மேல பிளைட் பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம வெளியில வந்துட்டு கீழே நின்றுட்டு டாட்டா காமிச்சிட்டு இருப்போம். கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கும் வந்துட்டு 7 வயசு ஆனாலும் பிளைட் சத்தம் கேட்ட உடனே நாம வெளியில வந்துட்டோ இல்ல மொட்டை மாடியில போயிட்டு பிளைட்டை பாக்குறது, ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா அந்த பிளைட்டை பாக்குறது, அங்க இருந்து டாட்டா காமிக்கிறது, இப்படி வந்துட்டு இன்னைக்கும் வந்து பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. நம்மளுடைய கனவு, கற்பனை, ஆசை எல்லாமே வந்துட்டு ஒரு முறையாவது வாழ்க்கையில பிளைட்ல பறந்துடணுங்க. அத ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுருணுங்க இந்த Facebookல. இதுதான் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். இப்படிதான் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி சூரரை போச்சு ஒரு திரைப்படம் வந்தது. சூர்யா நடிச்ச திரைப்படம். அதுல வந்துட்டு ₹1 இந்த விவசாய மக்கள் எல்லாம் வந்துட்டு அவரு பிளைட்ல கூட்டு போவாரு. அப்படி ஒரு திரைப்படம் வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கனவே அதுதானங்க. பிளைட் அப்படின்றது வந்து பறவையை பார்த்தான் விமானத்தை கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அந்த கனவு, அந்த கற்பனை இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு கட்டுற மாதிரி இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த ட்ரெயின் விபத்துக்கள், விமான விபத்துக்கள், கற்பனையில கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாதுங்க. ட்ரெயின்ல போனோம், பிளைட்ல போனோம் அப்படின்ற ஆசையை நம்ம வந்து திறந்துடணும். இப்படிதான் வந்து இப்ப சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. எந்த பிளைட்டை நம்பி நாம வந்து ஏறுறதுன்றது நமக்கு தெரியலைங்க. நான்லாம் மீனம்பாக்கம் பக்கத்துல போகும்போதெல்லாம் நினைப்பேன், ஒவ்வொரு முறையும் நினைப்பேன் நானு, எப்படியாவது ஒரு முறையாவது நம்ம வந்து இந்த பிளைட்ல போயிடணுங்க, பிளைட்டை கண்ணால பாத்துறணுங்க, பக்கத்துல நின்று பார்க்கணும்னா நமக்கு ரொம்ப ஆசை. இனிமேல் ஜென்மத்துக்கும் வந்துட்டு எந்த பாமரனுக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு, ஒரு ஆசை வரவே கூடாதுன்றத ரொம்ப பக்காவா வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுதுங்க.